மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். போன கிளாஸில் நாங்கள் ரியம் சம்பந்தமான விஷயங்கள் பார்த்தோனாங்க. இன்றைக்கு நாங்கள் அதுக்கு அடுத்தது தொடர்பு வேகம் அல்லது சார்பு வேகம்னு சொல்லி ஒரு பொது தலைப்பில் பார்ப்போம். இப்போ இதை நாங்கள் இங்கிலீஷில் ரிலேட்டிவ் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். சரி, தொடர்பு வேகம்னு சொன்னால் என்னன்னு சொன்னால், இப்போ நாங்கள் ஒரு பொருளினுடைய இயக்கத்தை பற்றி சொல்ல போகிறோம்னு சொன்னால் ஒரு மாட்டேட்டி சட்டம் சார்பாகத்தான் நாங்கள் இப்போ இந்த இயக்கத்தை பற்றி சொல்லுவோம். இப்போ சாதாரணமாக உங்களோட நேர்கோட்டு இயக்கங்களோ அல்லது நிலைக்குத்து இயக்கங்களையோ உங்களுக்கு தரப்படுற வேகங்கள், உங்களுக்கு வேகத்தினுடைய பெருமானம் தரப்படுதுன்னு சொன்னால், அங்கே நாங்கள் பூமியை ஒரு மாட்டேட்டி சட்டமாக வச்சுக்கொண்டு அந்த பெருமானங்களை உங்களுக்கு தரோம். அதாவது மாட்டேட்டி சட்டம்னு சொன்னால் என்னென்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு தரப்படுற வேகங்கள் பூமி சார்பானதாக தான் நாங்கள் நேரடியாக தரப்படுது. அதாவது பூமி ஓய்வில் இருக்கு, இயங்காத நிலை என்று சொல்லி எடுத்துக்கொண்டு அந்த பூமிக்கு மேலே இயங்குகிற அந்த பொருட்களினுடைய வேகங்கள் நேரடியாக உங்களுக்கு இப்போ காரினுடைய வேகம் ஒரு 45 மீட்டர்/s-1, அதே மாதிரி ஒரு பந்து 20 மீட்டர்/s-1 போகுது அப்படின்ட்டு நேரடியாக உங்களுக்கு தரப்படுற வேகங்களினுடைய பெருமானங்கள் பூமி சார்பாக உங்களுக்கு தரப்படுது. அப்போ பூமி சார்பாக தரப்படுதுன்னு சொன்னால் இங்கே உங்களுக்கு பூமி இயங்காம இருக்குதுன்னு சொல்லித்தான் அர்த்தம். அப்போ பூமி இயங்காத போகுதுன்னு சொல்லி இந்த சார்புன்னு சொல்லி வரும்போது நீங்கள் எது சார்பா சொல்றீங்களோ அந்த பொருள் இயங்கலைன்னு சொல்லித்தான் அர்த்தப்பட போகுது இங்கே இந்த தொடர்பு வேகத்தில். இப்போ உங்களுக்கு சாதாரணமாக தரப்படுற வேகங்கள் எல்லாமே பூமி சார்பானதா உங்களுக்கு தரப்படும். இப்ப ஒரு கார் 45 மீட்டர்/s-1 என்ற வேகத்தோட போகுதுன்னு சொன்னா இந்த வேகம் பூமி சார்பானதாக தரப்படுது. சரியா? அப்ப இது எப்படி எழுதலாம்னு சொன்னா, எது சார்பாக சொல்றோமோ அது கடைசியா வரணும். இப்ப இது சி என்ற காரன்னு சொன்னா பூமி சார்பாக சியினது வேகம் 45 மீட்டர்/s-1. அதே மாதிரி நீங்க இப்ப இதுல ஒரு பந்தொண்டு 80 km/h போகுதுன்னு சொன்னா இது இப்ப பி என்றது ஒரு பந்து. அப்ப பூமி சார்பாக பந்து சொன்னா எது சார்பா சொல்றீங்களோ அவர் கடைசியா வரும். பூமி சார்பாக பந்து. சரியா? அப்போ பூமி சார்பாக சியினது வேகம் 45 மீட்டர்/s-1. அதே போல பூமி சார்பாக பியினது வேகம். இப்படி உங்களுக்கு தரப்படுமா இருந்தால் இது என்ன அர்த்தம்னு சொன்னா, இது இப்ப குறியீட்டு வடிவத்தில் எழுதுறோம். VAB என்று தரப்படுதுன்னு சொன்னா இந்த ரெண்டாவது கடைசியா இருக்கிற சார்பா தான் நீங்க சொல்ல போறீங்க. அப்ப பி சார்பாக ஏயினது வேகம். அதே மாதிரி இன்னொன்று தரப்படுதுன்னு சொன்னா இங்க என்ன அர்த்தப்பட போகுது? Q சார்பாக P-னது வேகம். சரியா? சார்பு வேகம் ஒரு முக்கியமான பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும். சரியா? இது வடிவா விளங்கி வச்சிருக்கணும். ஏன்னு சொன்னா எங்களுக்கு அங்கால நாங்க ஒலியியல் படிக்கிற நேரம் எங்களுக்கு டொப்ளரின் விளைவு, டொப்ளர்ஸ் எஃபெக்ட், அதுல எங்களுக்கு இந்த சார்பு வேகம் உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்போ இதை வடிவா விளங்கி வச்சிருந்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு பிற்பகுதியில் வர பாடங்கள்ல எங்களுக்கு இலகுவானதாக இருக்கும். சரியா? அப்போ இதுல உங்களுக்கு இந்த குறியீட்டு அர்த்தம் விளங்கணும். ரெண்டாவதா இருக்கிற அந்த எழுத்துத்தான் அது சார்பாத்தான் நாங்கள் முதலாவது இருக்கிறது சொல்ல போறோம். பி சார்பாக ஏயினது வேகம், அதே மாதிரி Q சார்பாக P-னது வேகம்.
இப்போ உங்களுக்கு சாதாரணமாக கணக்குகளில் தார நேரம் பூமி சார்பாகத்தான் பெருமானங்கள் தருவாங்கன்னு சொன்னால், இப்போ பி சார்பாக ஏல இருக்கிற இந்த வேகத்தை வந்து நான் பூமி சார்பாக எவ்வாறு மாற்றி எழுதுவது? சரியா? பிஏ. அப்போ இங்கே பார்க்கணும், எனக்கு பூமி சார்பாக தேவை. அப்போ இது இலகுவாக ஞாபகம் வச்சிருக்கலாம். முன்னுக்கு இருக்கிற எழுத்து வந்து அப்படியே இருக்க போகுது. ஏ பூமி சார்பாக எழுத போறீங்க. இ சரியா? சக பி பின்னுக்கு இருக்கிற லெட்டர் பின்னுக்கு இருக்க போகுது. நீங்கள் எது எழுத போறீங்களோ அது முன்னுக்கு வர போகுது. வழியாக கவனிங்க. பி சார்பாக ஏனது வேகத்தை பூமி சார்பாக நான் மாற்ற போறேன்னு சொன்னால் எழுதுகிற முறையை பாருங்க. முன்னுக்கு இருக்கிற லெட்டர் வந்து அப்படியே இருக்கும். அதுக்கு அடுத்ததாக பூமிக்குரியது வரும் சக. பின்னுக்குரிய இருக்கிற லெட்டர் வந்து அப்படியே இருக்க போது பூமிக்குரியது இங்கே வரப்போகுது. அப்போ எங்களுக்கு தெரியும் பூமி சார்பாகத்தான் நாங்கள் வேகங்களை சொல்கிறோம். நாங்கள் அப்போ இதன்படி பார்த்தா பி சார்பாக பூமி என்று இருக்கு. இதை வந்து நான் மாற்றி எழுதணும்னு சொன்னால் நான் என்ன செய்யணும்ன்றா, ஒரு மறையால பெருக்கணும். மறையால பெருக்கினால் இந்த அல்லது இந்த பிளஸ்ஸை மைனஸ் இப்படி எழுதலாம். இவங்க பார்த்தீங்கன்னா மறை தர மறை நேரண்டு வந்துடும். சரியா? அப்போ இதை எப்படி எழுதினால், இந்த மறை விஇபி வந்து எனக்கு நேர்பெருமானமாக இருக்குமா இருந்தால் அது எப்படி வரும்னு சொன்னால் விபிஇ என்று வரும். சரியா? அப்போ ஞாபகம் வச்சிருங்க, விஇபி என்றவரை நான் மாற்றி எழுத போறேன்னு சொன்னால் ஒரு மைனஸ் இங்கே வரப்போகுது. சரி? அப்போ விபிஇ என்று நாங்கள் மாற்றி எழுதலாம். சகவாக இருக்கிற விஇபியை வந்து நான், அதாவது பி சார்பாக பூமி என்று இருந்தவரை நான் பூமி சார்பாக பி என்று மாற்றுறதுக்கு ஒரு மறையால பெருக்க வேண்டி இருக்க போகுது. அப்போ இதை நோட் பண்ணி நீங்கள் வச்சிருக்கலாம். இப்படி இருக்கிற ஒரு ஆளை நான் மாற்றி எழுதணும். அதாவது பி சார்பாக இருக்கிற வெய்யை இ சார்பாக பியா மாற்றணும்னா ஒரு மறை பெருமானத்தால் பெருக்கினால் இது வந்து இவ்வாறு மாற்றம் அடையும் என்று தெரிஞ்சா சரி. ஸோ இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. கட்டாயம் இது உங்களுக்கு தேவைப்படும். எங்களுக்கு முதலாவது இந்த ஸ்டெப் எழுதிட்டு அடுத்தது இதைத்தான் நாங்கள் பெரும்பாலும் மாற்ற வேண்டி வரப்போம். ஏன்னா எங்களுக்கு தேவை பூமி சார்பாகத்தான் பியினது வேகங்கள் தேவை. பூமி சார்பாக மாற்றுற நேரம் இப்படி இருக்கிறவரை இவ்வாறு மாற்ற வேண்டி வரும். ஸோ இதற்கா பார்த்துக்கொள்ளுங்க எப்படின்னு சொல்லி. பி சார்பாக ஏ என்றவரை வந்து நான் பூமி சார்பாக மாற்றணும்னு சொன்னால் முன்னுக்கு இருக்கிற லெட்டர் அப்படியே இருக்க போது பூமிக்குரிய லெட்டர் இங்கே வரும் சக. பின்னுக்கு இருக்கிற லெட்டர் வந்து பின்னுக்கே இருக்கும், பூமிக்குரியது முன்னுக்கு வரும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் பார்க்கணும். சரி, இங்கே பூமி சார்பாக ஏ இருக்குது, அப்போ இது எழுதலாம். இங்கே பி சார்பாக பூமி என்று இருக்கு. நாங்கள் அப்படி சொல்கிறது இல்லை, பூமி சார்பாகத்தான் பிக்கு எழுதணும். அப்போ இவரை மாற்றணும்னு சொன்னால் ஒரு மைனஸ். அப்போ இங்கே மைனஸில் வரும். மற்றது இனி உங்களுக்கு வேகங்கள் திசைகளோட தரப்படும். அப்போ திசைகளையும் போடுற நேரம் நீங்கள் ஒரே திசையில் இருந்தால் கூட்டுப்படும். சரியா? அதே மாதிரி எது திசையில் இருக்கிற நேரம் கழிப்படும்னு சொல்லியெல்லாம் நாங்கள் பார்க்க போகிறோம். இதில் இதுதான் அடிப்படையான விஷயங்கள். அப்போ இதுகள் வடிவாக தெரிஞ்சிருந்தீங்கன்னு சொன்னால் அங்கால அடுத்தடுத்த பகுதிகள் வந்து உங்களுக்கு இலகுவாக விளங்கும். ஓகே, இப்போ 2 கார், ஒரு கார் ஏ என்று வைப்போம், இன்னொரு கார் பி. இப்போ ஒன்றன் பின் ஒன்றாக போகிற மாதிரி நாங்கள் பார்ப்போம். ஒன்று வந்து 25 மீட்டர் செகண்ட் -1 போகுது, மற்றது 35 மீட்டர் செகண்ட் -1 போகுது. இப்போ முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னால், பி சார்பாக ஏ இனது வேகம்
ரெண்டாவது ஏ சார்பாக பி இனது வேகம். ஓகே, முதலாவது கேட்ட கேள்வி வந்து பி சார்பாக ஏ இனது வேகம், ரெண்டாவது கேள்வி ஏ சார்பாக பி இனது வேகம். அப்ப இதுல 25 மீட்டர் செகண்ட் -1 35 மீட்டர் செகண்ட் -1 என்று தரப்பட்டது பூமி சார்பாக ஏ இனதும் பி இனதும் வேகங்கள். அப்ப இதுல தரப்பட்டிருக்கிறது வந்து பூமி சார்பாக ஏ இனது வேகம், இது பூமி சார்பாக பி இனது வேகம். அப்ப இதை எப்படி நாங்க கணிக்கிறது? முதலாவது கேட்ட கேள்வி வந்து பி சார்பாக ஏ இனது வேகம் கேட்டவர். இரண்டாவது ஏ சார்பாக பி இனது வேகம். அப்ப நாங்க முதலாவது எழுதுவோம் பிஏபி. பிஏபிக்கு எழுதுறோம்னு சொன்னா பூமி சார்பாக இப்ப மாத்தணும். முன்னுக்கு இருக்கிற லெட்டர் அப்படியே இருக்க போகுது, அதே மாதிரி பின்னுக்கு இருக்கிற லெட்டர் அப்படியே இருக்கு. நடுவுல மட்டும்தான் அந்த பூமி வந்து பூமிக்குரியது சேர போகுது. இது எழுதிட்டு அடுத்த ஸ்டெப்ல என்ன செய்யுங்கன்னா இந்த பி சார்பாக இருக்கிற பூமியை பூமி சார்பாக மாற்றணும். அப்போ மாற்றுற நேரம் ஒரு மைனஸ் என்று போட்டு சொன்னோன்னா இவ்வாறு எழுதலாம். இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல என்ன செய்யணும்னு சொன்னா தரப்பட்ட வேகங்களை திசைகளோட இதுல பிரதியிடணும். பூமி சார்பாக ஏ வந்து இந்த திசையில 25, அதே மாதிரி பூமி சார்பாக பி வந்து 35. அப்ப ரெண்டுமே ஒரே திசை. 35ல 25 போனா மறை 10 மீட்டர் செகண்ட் -1. ஆகவே பி சார்பாக ஏயினது பெருமானம் என்ன? பி சார்பாக ஏயினது வேகத்தினுடைய பெருமானம் வலது கை பக்கம் பார்த்தோம்னு சொன்னா மறை பெருமானம். அப்ப இந்த திசையை மாத்துறதால இந்த மறையை இல்லாம செய்யலாம். இந்த பக்கம் -10ன்னு சொன்னா இந்த பக்கம் 10 மீட்டர் செகண்ட் -1 இருக்கும். சரி, அப்ப பி சார்பாக ஏயினது வேகம் வந்து இடதுபுறமாக 10 மீட்டர் செகண்ட் -1 காணப்பட போகுது. அதே மாதிரி ஏ சார்பாக பி இனது வேகம். இ சார்பாக பி 35. இதுல உங்களுக்கு அம்மா அந்த ரோஸ் கலர் முக்காக சட்டை தெரியுமா? அப்படி சொல்ல அன்றைக்கு தைக்க தந்தது ரோஸ் கலர். இப்போ இதில் உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் இருக்குமா இருந்தால் நேரடியாகவே உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இதை மாற்றி எழுதாமல் நேரடியாகவே உங்களுக்கு எழுத தெரிய வேண்டும். சரியா? ஓகே, இப்போ இது முதலாவது கேள்வி என்றதால் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும். ரெண்டுமே ஒரே திசை. ஆகவே ஏ சார்பாக பியினது வேகத்தினுடைய திசை வந்து வலது கை பக்கமாகவே இருக்கு. இதுல இருந்து நாங்க ஒரு அப்போதை பார்த்த மாதிரி ஐடியா எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க, விஏபி அதாவது விபிஏ வந்து நாங்க இந்த திசையில இதுக்கு மாற்றி எழுதலாம்னு சொன்னோம். அதாவது ஏ சார்பாக இருக்கிற பியினது வேகத்தை பி சார்பாக உள்ள ஏயினது வேகமாக மாற்றணும்னு சொன்னால் நாங்கள் ஒரு -VAB. அப்போ இதில் இருந்தும் இந்த தொடர்பை நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. பாருங்க,
10 மீட்டர் செகண்ட் -1, இங்கேயும் 10 மீட்டர் செகண்ட் -1, ஒரே திசை. அப்போ இங்கே ஒரு -1 இருக்க போகுது. சமப்படுத்துகிற நேரம் உங்களுக்கு விபிஏ வந்து -விஏபியாக காணப்படும். இதே மாதிரி நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், ஒரே திசையில் போகிற மாதிரி இப்போ எதிர் திசையில் ஒன்று நோக்கி வர மாதிரி இருக்கும். இப்போ பியில திசையை மாற்றுவோம். பியில திசையை மாற்றினா இப்போ ரெண்டும் ஒன்று நோக்கி வரப்போகுது. ஸோ நோக்கி வர நேரம் எவ்வாறு இந்த சமன்பாடுகள் பார்க்குறேன்னு சொல்லி பார்ப்போம். அப்போ இதில் நீங்கள் திசைகளோட போட்டிங்கன்னு சொன்னால் சரியா, இதே சமன்பாடில் நாங்கள் பெருமானங்களை திசைகளோட போட்டால் சரி. அப்போ உங்களுக்கு தெரியும், காவிகள்னு சொன்னால் ஒரே திசையில் இருக்கணும். திசையில் இருந்தால் தான் கூட்டவோ கழிக்கவோ என்னால் முடியும். எதிர் திசையில் இருந்தால் உங்களால் கூட்டவோ கழிக்கவோ முடியாது. சரியா, அப்போ இதில் பார்ப்போம். முதலாவது பி சார்பாக ஏ இனது வேகம் கண்டு வரும்போது இங்கே பூமி சார்பாக ஏ இனது வேகம் வந்து இந்த திசையில் 25 மறை. பூமி சார்பாக பி வந்து இந்த திசையில் 35 எடுத்து தராங்க. அப்போ இங்கே திசையை மாற்றணும்டா இந்த மைனஸோட இப்போ இந்த திசையை மாற்றுறதுக்கு ஒரு மைனஸ் போட்டு பெருக்க வேண்டி இருக்க போது அந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆக மாறிடும். ஸோ 35. ஆகவே இதனுடைய மொத்த பெருமானம் இந்த 25 35 கூட்டுப்பட போகுது. அப்போ வேகமாக வார காரை நோக்கி நீங்கள் போவீங்களா இருந்தால் அந்த கார் வந்து என்ன செய்யும்னு சொன்னால் அதாவது மிக வேகமாக வர மாதிரி உங்களுக்கு தெரியும். அப்போ 25 + 35 60 இருக்க போகுது. 60 இதனுடைய திசை வந்து இவ்வாறு காணப்படும். அப்போ சில எடுகோள்கள் நீங்கள் எடுத்து வச்சிருக்கணும். என்னன்னு சொன்னால், ஒரே திசையில் போகிற நேரம் நாங்கள் அப்போதை பார்த்தோன்னாங்க பி சார்பாக ஏக்கு சொல்கிற நேரம் அந்த வேகங்கள் வந்து கழிப்பட்டது. சரி, அப்போ எம்சிக்யூவில் நீங்கள் எழுதி பார்க்காமலே சில என்ன தொடர்புகளை நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கலாம். ஒரே திசையில் போகிற நேரம் ஆரம்பத்தில் இதுக்கு முதல் செய்த கணக்கில் ஒரே திசையில் போகிற நேரம் எங்களுக்கு வேகங்கள் வந்து கழிப்பட்டது. இப்போ ஒன்று நோக்கி வரைக்குள்ள வேகங்கள் வந்து இங்கே கூட்டுப்படுது. சரியா, சின்ன சின்ன விஷயங்களையும் நாங்கள் இதில் இருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இதில் நீங்கள் ரெண்டாவது அப்ளை பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வருது. ஸோ இங்கே நாங்கள் போடுறோமா இருந்தால் பூமி சார்பாக பி இந்த திசையில் 35 ரைட். அப்போ இதில் இந்த திசையில் 35 மைனஸ் இதில் பாருங்க பூமி சார்பாக ஏ இந்த திசையில் 25 போகுது. ஆகவே திசையை மாற்றுறதுக்காக ஒரு மைனஸால் பெருக்க போகிறோம். ஆகவே 35 ப்ளஸ்ஸாக மாறும். திசையை மாற்றுற நேரம் இங்கே குறி மாறும் 25. இந்த திசையில் 60 மீட்டர் செகண்ட் -1. ஸோ இனி நீங்கள் நேரடியாக என்ன செய்யலாம், ஏ சார்பாக பிக்கு தந்துட்டு பி சார்பாக ஏன்னு கேட்டால் நேரடியாக உங்களுக்கு எழுத தெரியும். ஒரு மைனஸோட
இது மாறி வரும்னு சொல்லி இனி உங்களுக்கு எழுத தெரியும். சரி, அதுக்காகத்தான் நான் ரெண்டையும் தனித்தனியாக செய்து காட்டினேன். ஓகே, இப்போ நாங்கள் ரெண்டுமே விலத்தி போகிற மாதிரி பார்ப்போம். ஓகே, இப்போ எனக்கு இதை நீங்கள் செய்து காட்டுங்க பார்ப்போம். பி சார்பாக ஏனது வகும் ரெண்டுமே ஒன்றோடு விலத்தி போகுது. அப்படி போனால் பி சார்பாக ஏனது வேகம் குயிக்காக செய்து காட்டுங்க பார்ப்போம் ஆன்சரை. ஓகே, 60 திசை கட்டாயம் குறிப்பிடணும். ஓகே, குட். நிறைய பேர் 60 கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. ஸோ அப்போ நீங்கள் இந்த தொடர்புகளை ஒழுங்கான முறையில் எழுதிட்டு வருவீங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த கணக்கெல்லாம் சரியான இலகுவான ஒரு கணக்காக வந்துடும். ஓகே, இப்போ ஒன்றுக்கொண்டு செங்குத்தான பாதைகள் சரியா அப்படி இயங்குற நேரம் என்ன மாதிரி எங்களுக்கு சார்பு வரும் என்று பார்ப்போம். இவ்வாறான ஒரு பாதை இருக்கு. இப்ப இதுல ஒரு கார் ஒன்று வருது. -30 m/s-1. அதே மாதிரி இதுல ஒரு கார் ஒன்று வருது. -40 m/s-1. சரியா, அப்படியான பாதையில வரைக்குள்ள இப்ப இதுல ஏ சார்பாக பியோ அல்லது பி சார்பாக ஏ கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாபு. இவ்வாறு வருமாயிருந்தால் ஒன்றுக்கொண்டு செங்குத்தான பாதை இதற்கிடையா இயங்குற, அதாவது ரெண்டுமே கிடையாதானே இயங்குது. ரோட் வந்து இப்படி ஒன்றுக்கொண்டு செங்குத்தா இருக்கு. இவ்வாறு இயங்குற நேரம் எவ்வளவு? முதலாவது நாங்க இதை எழுதுவோம், பூமி சார்பாக மாற்றி எழுதுவோம். அதுக்கு பிறகு உங்களுக்கு தரப்பட்டிருக்க வேகத்தை வந்து திசையோட இதுல பிரதிடுவோம். பூமி சார்பாக பி வந்து மேல் நோக்கி 40, அதாவது இந்த திசையில 40 மைனஸ் பூமி சார்பாக ஏ இந்த திசையில 30. ஆகவே இவர திசையை மாற்றணும். மாற்றினா இங்கே ப்ளஸ் என்று வந்துடும். அவ ஒன்று கொண்டு செங்குத்தாக இயங்குது.
சொன்னா இதுல நாங்க பேக முக்கோணி என்ற ஒரு புது விஷயம். நீங்க ஏற்கனவே காவிகள் படிச்ச நீங்க அவ மேல் நோக்கி 40, இந்த திசையில 30. அப்ப எனக்கு விளையுள்ள திசை உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, இந்த காவியை பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி 40, மற்ற காவி வந்து இந்த திசையில 30. இங்க பார்த்தீங்கன்னா இந்த புள்ளியில தொடங்கி இங்க முடிகிற மாதிரி இருக்கு. ரெண்டினது போக்கும் வந்து ஒரே இடஞ்சுழி போக்கில் இருக்கு. ஆகவே எனக்கு விளையுள் வந்து இந்த ரெண்டு புள்ளிகளை இணைக்கிற கோட்டின் வழியே இங்க இருந்து இந்த திசையில இருக்க போகுது. அப்ப இது ஒரு செங்கோண முக்கோணி என்றதால எங்களுக்கு என்ன செய்யலாம், பைதகரஸ் தேற்றத்தின்படி பாவிச்சோம்னு சொன்னா இது 4, இது 3 நன்னாங்க 16, 3 9. அப்போ எங்களுக்கு 1600 + 900. அப்போ நான் இதை வி ரிசல்ட் ரெண்டு போடுறேன். விஆர் சமன் வர்க்க மூலத்துக்குள்ள 30 வர்க்கம் சக 40 வர்க்கம். அப்போ இங்கே 2500 என்ன சொன்னால் 50 மீட்டர்/செகண்ட் -1 வரும். அப்போ விளையில் சொல்கிற நேரம் நீங்கள் கட்டாயம் கிடையச்சோட ஏதாவது ஒரு கோணம் அல்லது நிலைக்குத்தச்சோட ஏதாவது ஒரு கோணம் அதையும் கட்டாயம் நீங்கள் சொல்லும். அப்போ விஆர் வந்து 50 மீட்டர்/செகண்ட் -1 இருக்க போகுது. வேணுமென்னு சொன்னால் உங்களுக்கு கிடையச்சோட காணணும்னு சொன்னால் இந்த செங்கோண முக்கோணியில் tan ஆல்ஃபாவை கண்டிங்கன்னு சொன்னால் அதுதான் கோணமாக இருக்கும். என்ன கோணத்தில் அது போகுது. tan ஆல்ஃபா சமன் எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம். ஆகவே ஆல்ஃபா சமன் tan இன்வெர்ஸ் 4/3. அப்போ இனி நீங்கள் மடக்கைகளை பாவிக்கு இந்த ஆல்ஃபா கோணத்தை வந்து கண்டுபிடிச்சு கொடுக்கணும். சரியா? அப்போ உங்களுக்கு விளைவுல கேட்குறாங்கன்னு சொன்னால் நீங்கள் விளைவுல கன்றதோட நிப்பாட்டாமல் அவர் என்ன கோணத்தோட அங்கே தொழிற்படுதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதில் பாருங்க, இதில் ஏதாவது விளங்காட்டி என்னோட கேளுங்க, நான் சொல்கிறேன் விஷயம். அப்போ இங்கே விஆரினது திசை வந்து கிடையச்சோட இவ்வளவு இப்படி இந்த திசையில இருக்கும்போது திசையையும் கட்டாயம் நீங்கள் குறிப்பிடும். இதில் உங்களுக்கு விளைவுல கண்டதோட நீங்கள் கிடையச்சோட ஏதாவது ஒரு கோணத்தை இது இந்த விளையுள் கதி வந்து வேகம் வந்து கிடையச்சோட என்ன கோணத்தோட போகுது அல்லது நிலைக்குத்தச்சோட என்ன கோணத்தோட போகுதுன்னு சொல்லி நீங்கள் கணித்து கொடுக்கணும். அப்போ இங்கே எனக்கு நான் எடுக்கிறேன் இந்த கிடையச்சோட இந்த விளையுள் வேகம் வந்து என்ன திசையை ஆக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக நான் இந்த முக்கோணத்தில் இது அல்ஃபா கோணம் வந்து போடுறேன். அப்போ உங்களுக்கு தெரியும் ஆல்ஃபா கோணத்தை கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் நீங்கள் சைனோ கொசோ அல்லது டேனோ யூஸ் பண்ணலாம். நான் டேனாவும் யூஸ் பண்ணுவேன். அப்போ டேன் ஆல்ஃபா சமன் எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம். அப்போ எதிர்பக்கம் 40, அயல் பக்கம் 30. அதில் இருந்து நாங்கள் ஆல்ஃபாவை கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. சில பேர் பீட்டாவை கண்டுபிடிப்பீங்க. பீட்டா கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னாலும் நீங்கள் டேன் பீட்டா சமன் எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம் வந்து போடலாம். சரி, இன்னொரு கேள்வி பார்ப்போம்.
இப்போ ஏ என்ற போட் இந்த திசையில் 20 மீட்டர் செகண்ட் -1 போகுது. அதே மாதிரி இன்னொரு போட் கிடையச்சோட ஒரு 30 பாகை கோணத்தில் போகுதுன்னு வைப்போம். சரியா? இதனுடைய வேகத்தை நாங்கள் வேணுமெண்டா 40 மீட்டர் செகண்ட் -1 வைப்போம். இந்த போட் வந்து இந்த திசையில போகுது. இந்த ஏ என்ற போட் கிடையா எண்கள். ஸோ இப்போ ஏ சார்பாக பியினது வேகம். ஏ சார்பாக பியினது வேகம் கேட்குறாங்க. இதுக்கு என்ன செய்யலாம்? ஏ சார்பாக பியினது வேகம் கேட்டால் ஓகே, முதலாவது நாங்கள் எழுதுவோம். பூமி சார்பாக இதை மாற்றி எழுதுவோம். இதில் தரப்பட்டிருக்கிற வேகங்களை வந்து திசைகளோட போடுவோம். எழுதிட்டு இங்கே மைனஸில் இருக்குது, திசையை மாற்றினோம்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். சரி, அப்போ இதில் பாருங்க, இது ஒரு குறித்த ஒரு கோணத்தில் போகுது, இவர்க்கிடையா இயங்குற அப்படின்னு சொன்னால் நான் இதுக்கு விளைவுள் கண்டுபிடிக்கணும். விளைவுள் கண்டுபிடிக்கணும்ன்றா நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால், இந்த கிடையச்சோட 30 பாகை கோணத்தில் இந்த போகிற 40 மீட்டர் செகண்ட் -1 வேகத்தை நான் கிடையாகவும் நிலைக்குத்தாகவும் பிரிக்க போகிறேன். இப்போ கிடையா பிரித்தா இந்த திசையில், கிடை திசையில் இந்த திசையில் 40 cos 30 என்று வரும். நிலைக்குத்தா பிரித்தா 40 sin 30 என்று வரும். இதை நாங்கள் இப்போ எழுதலாம். நிலைக்குத்தாக 40 sin 30 பாகை. அதே மாதிரி கிடையாக 40 cos சக இந்த திசையில் 20. ஓகே, அப்போ இந்த பெருமானங்களை போடுவோம். 40 cos 30. இப்போ 40 sin 30ன்னு சொன்னால் sin 30 பெருமானம் அரை. ஆகவே இந்த திசையில் 20. இந்த திசையை பார்த்தோம்னு சொன்னால் sin cos 30 √3/2 சொன்னால் 20 √3. அப்போ எனக்கு இங்கே இப்போ கிடை திசையில் இருக்க போகிற மொத்த வேகம் வந்து நிலைக்குத்தாக 20 மீட்டர் செகண்ட் -1. இந்த திசையில் இருக்க போது 20 √3 சக 20.
ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தா வந்துச்சு. ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தா இருக்கிறதா இனி உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா விளைவில் காணக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப இதுக்கேற்ற மாதிரி எனக்கு வேக முக்கோணியை பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி பார்த்தனா இருந்தால் எனக்கு வேக முக்கோணி இவ்வாறு வரும். மேல் நோக்கி 20, இந்த திசையில 20 பொது எடுத்தா 1 + √3 எழுது. ஆகவே எனக்கு இங்க தொடங்கி இங்க முடியுது. அப்ப விளைவில் வந்து இந்த திசையில காணப்பட போகுது. I don't like that, mom. ஸோ இதை நாங்க டீட்டான்னு போடலாம். பைதகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணி நாங்க விளைவில் வேகம் VR கண்டுபிடிக்கலாம். VR சமன் வர்க்கமூலத்துக்குள்ள 20 வர்க்கம் சக √3 பெருமானம் உங்களுக்கு தெரியும். அதனால 1.7 போடலாம். 1.7 போட்டு நீங்க இதுலையும் சுருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப ரெண்டுலையும் 20 வர்க்கம் இருக்கு. 20 வர்க்கத்தை வெளியில் எடுத்தா 20 வர்க்கமூலத்துக்குள்ள 1 சக இங்க 2.7 2.7 வர்க்கம். ஸோ இதை நீங்கள் சுருக்கிங்களா இருந்தால் உங்களுக்கு 2.879 அப்படியே வந்தோன்ருக்கு. அப்போ அதை நாங்கள் 2.88 எடுக்கலாம். ஸோ 2.88 20 பெருக்குங்க. ஸோ 57.85 வரும். அப்போ 5.9 போடலாம். விளையுள் வேகம் கொடுக்கக்குள்ள கிடையச்சோட என்ன கோணத்தில் போகுதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்போ நான் இதில் தீட்டாவை கண்டுபிடிக்கணும். அப்போ எனக்கு எதிர்பக்கமும் அயல் பக்கமும் தெரியுமென்றதால நான் நேரடியாக டேன் தீட்டாவை பாவிக்கிறேன். ஸோ செங்கோண முக்கோணியில் டேன் தீட்டா இந்த கோணத்தை தீட்டான்னு எடுக்கிறேன். ஆகவே டேன் தீட்டா சமன் எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம் 20 வெட்டுப்பற்றும். ஆகவே தீட்டா சமன் tan இன்வர்ஸ். இப்போ நான் இது வந்து நான் பெருமானத்தை சுருக்காமல் போட்டுட்டு போகிறேன். பட் நீங்கள் எக்ஸாமில் இப்படியே விட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் இருக்காது. சுருக்கி தீட்டாவை வந்து பாகையில் கொடுத்துட்டு வரணும். அப்போ கிடையச்சோட தீட்டாவினது பெருமானத்தை நீங்கள் கட்டாயம் பாகையில் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். உங்களுக்கு இந்த ஐடியா ஒரு கோணத்தில் போகமா இருந்தால் அதை கிடையாவோ நிலைக்குத்தாகவோ பிரித்து தரப்பட்ட மற்ற வேகங்களோட கூட்டுப்படுமா கழிப்படுமான்னு சொல்லி அதெல்லாம் கண்டுபிடிச்சு கடைசியாக இவ்வாறான ஒரு முடிவை நீங்கள் எடுத்து கொடுக்க வேண்டி இருக்கு. மனிதன் ஒரு ஆள் -12 மீட்டர்/s நடந்து போகிறேன். இப்போ மழை வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் நிலைக்குத்தாக 5 மீட்டர்/s மழை துளி மழை வந்து 5 மீட்டர்/s நிலைக்குத்தாக கீழ் நோக்கி விழுதுன்னு வைப்போம். சரியா? இப்போ உங்கள்ட்ட கேள்வி என்னன்னு சொன்னா
மனிதன் சார்பாக மழைத்துளி என்ன வேகத்தோட வரும்? மனிதன் சார்பாக மழைத்துளியின் வேகம் யாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டா நீங்க கட்டாயம் என்ன செய்யணும்? கோணத்தையும் சொல்லணும். அடுத்த கேள்வி கேட்கலாம் உங்கள்ட்ட. இவர் நினையாம போகணும்னு சொன்னா அவர் குடைய என்ன கோணத்துல பிடிக்கணும்னு சொல்லி கேள்வியை கேட்கலாம். விளைவில் கொடுக்கக்குள்ள நீங்க கட்டாயம் கோணத்தையும் குறிப்பிடணும் கட்டாயம். ஓகே, எல்லாரும் 13 மீட்டர் செகண்ட் -1 எல்லாருமே கண்டுபிடிச்சிருக்கீங்க. குட். சரி, அப்போ விளைவில் கேட்குற நேரம் கட்டாயம் நீங்க கோணத்தையும் கொடுங்க. ஓகே, இப்போ நாங்கள் இதில் எழுதுவோம். மனிதன் சார்பாக மழைத்துளி. அப்போ மனிதனை எம் என்று வச்ச மாதிரி இருந்தால் மழைத்துளி ஆர் ரெயின், ரைட்? ஸோ விஆர்எம் எழுதின மாதிரி இருந்தால் பூமி சார்பாக மழைத்துளியினுடைய வேகம், மழைத்துளி சார்பாக பூமி. அப்போ அதை மாற்றணும். ஸோ பூமி சார்பாக மழைத்துளி வந்து நிலைக்குத்தாக கீழ் நோக்கி 5 மீட்டர் செகண்ட் -1. இப்போ இதில் பூமி சார்பாக மனிதன் இந்த பக்கம் 12. அப்போ இங்கே மைனஸில் இருக்குது. அப்போ திசையை மாற்றணும். மாற்றினமாக இருந்தால் எங்களுக்கு எனக்கு வேக முக்கோணி இவ்வாறு வரும். விளைவில் வந்து இப்படி நடக்கிற நேரம் உங்களுக்கு மழை வந்து இப்படித்தான் பெறப்போகுது. அப்போ கிடையச்சோட இதை நாங்கள் டீட்டான்னு போடுவோம். ஆகவே விளைவில் விஆரை கண்டுபிடிப்போம். 12 வர்க்கம் சக 5 வர்க்கம். 12 12 144 5 25 எங்களுக்கு 169 வரும். 169 சொன்னால் 13 வர்க்கம். அப்போ விஆர் வந்து பெருமானம் 13 மீட்டர் செகண்ட் -1 இருக்க போகுது. எனக்கு இந்த கோணத்தையும் குறிப்பிடணும். ஆகவே tan தீட்டாவை கண்டுபிடிப்போம். இந்த முக்கோணியில் tan தீட்டாவை கண்டுபிடிச்சால் எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம். அஞ்சின் கீழ் 12 வரும். ஆகவே கிடையச்சோட குடைய பிடிக்க வேண்டிய கோணம் வந்து இதுவாக இருக்கு. சரி, அப்போ இவர் நடக்கிறதால மழை வந்து இப்படி ஒரு குறித்த ஒரு கோணத்துல பெய்கிற மாதிரி தான் அவருக்கு தெரியும். அப்போ குடைய வந்து அவர் சிலவளை நீங்கள் இது உங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ரோட்டில் நடக்கிற நேரம் நீங்கள் குடைய எப்படி பிடிச்சு கொண்டு போயிருப்பீங்க. ஏன்னு சொன்னால் நீங்களும் நடக்கிறீங்க, மழையும் அடிக்கும். சிலவளை என்ன காத்தடிக்கிற காரணத்தாலையும் அப்போ இங்கே அந்த மழையினது திசை வந்து மாற்றப்படலாம். சரியா? ஓகே, நான் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று ஷேர் பண்ணி விடுறேன். அதாவது பாருங்கள், டெஸ்க்டாப்பில் இந்த ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். இந்த கேள்வியை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அடித்து வச்சுருந்தும் செய்து காட்டலாம் இப்போ. சரியா?
கேள்வியை பாருங்க. ஒரு ஆறு 100 மீட்டர் அகலத்தை உடையது. இது 3 மீட்டர் செகண்ட் -1 எனும் சீரான வேகத்துடன் அதன் கரைகளுக்கு சமாந்தரமாக பாய்கிறது. ஒரு மனிதன் நிலையான நீரில் 4 மீட்டர் செகண்ட் -1 எனும் வேகத்துடன் நீந்தக்கூடியவர். ஓகே, இதில் தரப்பட்ட தரவின்படி பார்த்தோம்னு சொன்னால் ஆற்றினுடைய அகலம் 100 மீட்டர், அது வந்து 3 மீட்டர் செகண்ட் -1ஓட கரைகளுக்கு சமாந்தரமாக இயங்குதுன்னு சொல்லி தராங்க. மனிதன் வந்து நிலையான நீரில் 4 மீட்டர் செகண்ட் -1 என்ற வேகத்தோட இயங்கக்கூடிய ஆள்னு சொல்லி தராங்க. அப்போ இவருக்கு அந்த கரையை அடையணும்னு சொன்னால் இந்த ஆறு வந்து இயங்காத நேரம் இவர் நேரடியாகவே இப்படி இயங்கலாம். அப்போ இதில் உங்களுக்கு நிலையான நீரில் தராங்க. அப்போ ரிவர் சார்பாக ஓய்வில் இருக்கிற நேரம் மனிதனுக்கு 4 மீட்டர் செகண்ட் -1. இப்போ கேள்வி என்னன்னு சொன்னால், இப்போ இந்த ஆறு வந்து 3 மீட்டர் செகண்ட் -1 என்ற வேகத்தோட இயங்கி கொண்டிருக்கக்குள்ள இவர் செங்குத்தா நிலைக்குத்தா இவருக்கு இயக்க திசைக்கு செங்குத்தாக இவர் நீந்துவாரா இருந்தால் அவரினுடைய வேகமும் அவர் செல்லும் திசையும் யாதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. ரிவர் இயங்குறதால ரிவரை ஓய்வில், அதாவது ஆறு ஓய்வில் இருக்கிற நேரம் என்ன மாதிரின்னு பார்ப்போம். பூமி சார்பாக மனிதனுக்கு எழுதி பார்ப்போம். இதுதான் சரி. ஏன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு இயங்குறப்போ நீரோட்டத்தில் ஒரு இலையை போட்டீங்கன்னா அந்த நீரோட்டம் வந்து அடிச்சு கொண்டு போகும். அப்ப இவர் இயங்குற ஆற்றில் வந்து செங்குத்தா இயங்குவரா இருந்தால் இவர் என்ன ஆறு வந்து இவரை இங்காலதான் தள்ளி கொண்டு போகும். அப்ப எனக்கு விளையில் திசையை பார்த்தீங்கன்னா இப்படித்தான் வந்திருக்கும். மற்றது அவன் ஆல்ரெடி உங்களுக்கு தரவுகள் தந்துட்டாங்க. ஓய்வில் இருக்கிற ஆற்று நிலையான நீரில் மனிதனுடைய வேகம் தான் 4 மீட்டர் செகண்ட் -1. அப்போ இங்கே எனக்கு விளையில் வந்து இந்த பக்கம் இருக்கும். ரிசல்டன் ரைட். பைதகரஸ் தேற்றத்தின்படி 4 16 3 9 என்றால் இது கட்டாயம்
5 மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்றா இருக்கு. அப்போ நீங்கள் இந்த நிலைக்குத்து அச்சோட ஆல்ஃபான்னு எடுத்தால் நீங்கள் டேன் ஆல்ஃபாவை கண்டுபிடிக்கலாம். டேன் ஆல்ஃபா சமன் எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம். ஸோ ஆல்ஃபா வந்து டேன் இன்வர்ஸ் 3/4 வரும். இப்போ நீங்கள் கொடுக்குற நேரம் நிலைக்குத்து அச்சோட இந்த ஆல்ஃபா கோணத்தை கண்டுபிடிச்சு கொடுங்க. விளைவுகளினுடைய திசை வந்து இவ்வாறு காணப்படும். எக்ஸ்கியூஸ் மீ சார், சொல்லுங்க. இந்த 4 மீட்டர் செகண்ட் -1ன்றது பூமி சார்பா மனிதன் வேகம் இல்லையா? இல்லை, அது நிலையான நீரில் அவர் நீந்தக்கூடிய வேகம் வந்து தானே தந்துக்கிறாங்க. அவர் நீர் சார்பாக, நிலையான நீர் இல்லைண்டா நீர் சார்பாகத்தான் மனிதனுக்கு அந்த வேகம் தந்துடும். நார்மலா யோசிச்சு பாருங்களேன், ஒரு இயங்குற ஒரு ஆற்றுக்குள்ள நீங்க செங்குத்தா இறங்கினீங்களா இருந்தா ஆறு என்ன செய்யும்? உங்களை தள்ளி கொண்டு தான் போவோம். தள்ளி கொண்டு இங்கால தான் உங்களை நகர வைக்கும். அப்ப எங்களுக்கு கட்டாயம் விளைவு இந்த திசையில வரும். ஆறு இந்த பக்கம் நகருது, நீங்க செங்குத்தா இயங்குறீங்கடா ஆற்றினுடைய இயக்கம் காரணமா உங்களை தள்ளி கொண்டு இங்கால தான் போகுமே தவிர இங்கால கடைசி வரைக்கும் தள்ளாது. அப்ப நீங்க செங்குத்தாக இயங்கணும்னு சொன்னா நீங்க குறித்த ஒரு கோணத்துல ஆற்றுக்கு எதிராக நடப்பீங்களா இருந்தா இப்படி நடக்கிற நேரம் ஆறும் தள்ளி கொண்டு வர நீங்க செங்குத்தா போற மாதிரி இருக்கும். சரியா? அப்ப நாங்க அடுத்தடுத்த கேள்விகள் அப்படித்தான் கேட்கிறாங்க, பாருங்க. அடுத்த கேள்வி கேட்குறாங்க, அவர் ஆற்றின் திசை வழியே எவ்வளவு தூரம் இழுபட்டு செல்வார்ன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி மறுகரையை அடைய எடுக்கும் நேரம் யாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, அப்போ இவர் வேகம் இப்போ 5 மீட்டர் செகண்ட் -1 தெரியும். இப்போ ஆறு வந்து இவர் அடிச்சு கொண்டு இங்கே போகுதுன்னு சொன்னால் இவர் நேர இருக்கிற கரையைத்தான் போய் சேரணும். பட் இவர் இங்கே போய் சேர்ந்திருக்காருண்டா இந்த எவ்வளவு தூரம்னு தான் கேட்குறாங்க. எக்ஸ் எவ்வளவு? அப்போ இதில் உங்களுக்கு தெரியும் இது ஆல்ஃபான்னு நீங்கள் குறித்து வச்சுக்கிறீங்க. இவர் விளைவு வேகம் இந்த திசையில தான் போயிருப்பார். 5 மீட்டர் செகண்ட் -1 போயிருப்பார். ஆறு வந்து இந்த திசையில 3 மீட்டர் செகண்ட் -1. அப்ப இந்த செங்கோண முக்கோணியில, சரியா, இந்த செங்கோண முக்கோணியில இப்ப எனக்கு இந்த எக்ஸ் தேவை. இந்த ஆற்றினுடைய அகலம் 100 மீட்டர்னு தெரியும். ஆகவே இந்த செங்கோண முக்கோணியில இப்ப tan ஆல்பாவை பாரு. இந்த ரெட் அலகுறி இருக்கிற செங்கோண முக்கோணியில tan ஆல்பாவை பாவிச்சால் tan ஆல்பா சமன் எதிர்பக்கம் எக்ஸின் கீழ் அயல் பக்கம் 100. அப்போ ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் tan ஆல்பா 3/4 சமன். ஆகவே எக்ஸ் வந்து 300/4. இதை சுருக்கினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எக்ஸுக்குரிய பெருமானம் கிடைக்கும். சுருக்கி பாருங்க, 7/28. ஆகவே 75 மீட்டர் ரெண்டு பேர். ஆறு இயங்குற திசைக்கு செங்குத்தாக நீங்க இயங்குவீங்களா இருந்தா ஆறு உங்களை என்ன செய்யும்னா அடிச்சு கொண்டு ஒரு திசையில உங்களை இயங்க வைக்கும். அப்படி அந்த திசை வழியை நீங்க போவீங்களா இருந்தா நீங்க போக வேண்டிய இடத்தை விட்டு குறிப்பிட்ட ஒரு இடப்பெயர்ச்சி அடைவீங்க. அந்த இடப்பெயர்ச்சி தான் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. அப்போ இதில் எனக்கு தந்த தரவுகளை வச்சுக்கொண்டு ஒரு செங்கோண முக்கோணி அமைச்சு அதில் இருந்து நான் இந்த எவ்வளவு தூரம் அவர் அங்கால போயிருப்பாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு.
இப்போ எக்ஸ் வந்து 75 மீட்டர்னு வந்து. இப்ப கேள்வி என்னன்னா, இங்க இருந்து அந்த கரையை அவருக்கு அடைய எடுத்த நேரம் எவ்வளவுன்னு சொல்லி கேட்கிறான். அப்ப உங்களுக்கு கேட்டது இந்த கரையை அடைய எடுக்கும் நேரம். கரையை அடைய எடுக்கும் நேரம் என்று கேட்டா, இந்த தூரம் வந்து இந்த இடப்பெயர்ச்சி 100 மீட்டர்னு தெரியும். வேகம் வந்து இப்ப நிலைக்குத்தா போறாருண்டா 4 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 போறார். ஆகவே டி. ஓகே, அப்ப இந்த அகலம் வந்து 100 மீட்டர். இவர் செங்குத்தா 4 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 இயங்குறாருண்டா வேகம் சமன் இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். ஆகவே வேகமும் தெரியும் இடப்பெயர்ச்சியும் தெரியும், நேரத்தை கண்டுபிடிக்கலாம். 25 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா, இவருக்கு நேர இருக்கிற புள்ளிய, மற்ற கரையில நேர இருக்கிற அந்த புள்ளியை போய் அடையணும்னு சொன்னா இவர் இயங்க வேண்டிய திசையை கேட்கிறாங்க. அப்ப எனக்கு விளைவில் வந்து கட்டாயம் இப்படி நிலைக்குத்தா இருந்தா தான் எனக்கு இந்த புள்ளியை நேரடியா போய் சந்திக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப எனக்கு 6 வந்து இந்த திசையில இயங்குது. அப்ப இவர் இயங்க வேண்டிய திசை இப்படி இருந்தா தான் எனக்கு விளைவில் வந்து இப்படி வரும், இந்த திசையில வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்க ஆறு இந்த பக்கம் 3 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 இருக்குது. இவருக்கு நேர இருக்கிற இந்த புள்ளியை போய் அடையணும் சொன்னா எனக்கு விளைவில் திசை வந்து இப்படி இருக்கும், இந்த திசையில இருக்கணும்னா இவர வேகத்தினுடைய திசை இங்காளி பக்கம் வலது பக்கமா இருக்குதுன்னு சொன்னா இப்படி இயங்கினாத்தான் எனக்கு என்ன நடக்கும், இது ரெண்டினுடைய விளைவில் வந்து இவ்வாறு எனக்கு வரும். சரியா? அப்ப நாங்க இது எழுதுவோம். அப்ப எனக்கு பூமி சார்பாக மனிதன் வந்து விளைவில் வந்து எனக்கு இப்ப இப்படி வரும், நிலைக்குத்தா வரும். இதை இங்கெல்லாம் மாற்றுவோம். அதை இங்க பாருங்க, இதனுடைய திசை பார்த்தீங்கன்னு சொன்னா இவ்வாறு இருக்குது. ஆகவே விளைவில் எனக்கு இந்த திசையில கிடைக்கப்பெறும். இப்போ விஎன்ஆரோட திசை வந்து இந்த பக்கமா இருக்கும். இதை நான் தீட்டான்னு போடலாம். சார்பு வேக கோட்பாடுகளை நீங்க எழுதி போட்டு அதுல இருந்தே நீங்க திசைகளை கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இனி தந்த பெருமானங்களை கொண்டு போய் இதுல பிரதிக்கிட்டீங்கன்னா சரி.
இவர் இயங்க வேண்டிய திசை வந்து இது வந்து 4 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 இருக்க போது, இது 3 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. இது ரெண்டினுடைய விளைவில் வந்து எனக்கு படி கிடைக்க போகுது. சரியா? ஸோ அப்போ இதில் இருந்து நாங்கள் கண்டுபிடிச்சோம்னு சொன்னால் பைதகரஸ் தேற்றத்தின்படி 4 வர்க்கத்திலேருந்து 3 வர்க்கத்தை கழிக்கணும். ஸோ விளைவில் வந்து எனக்கு வர்க்கமூலம் 7 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 வரும். இவர் போக வேண்டிய கோணத்தை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இதை நீங்கள் tan தீட்டான்னு சொன்னீங்கன்னா tan தீட்டா வந்து எதிர்பக்கம் √7, அயல் பக்கம் 3. ஸோ தீட்டா வந்து இந்த கோணத்தில் இருக்கு. ஆகவே கிடையச்சோட இவ்வளவு கோணம் என்ன, அல்லது நீங்கள் நிலைக்குத்தாச்சோட இவ்வளவு கோணம்னு சொல்லி கணிச்சு கொடுக்க. கடைசி கேள்வி, மறுகரையை அடைய எடுக்கும் நேரம் யாது? தற்போது கரையை அடைய எடுக்கும் நேரம், இந்த அகலம் 100 மீட்டர் என்று தெரியும், வேகம் 7 பேச்சின் கீழ் நேரம், அதில் கொண்டே இந்த வேகத்தை கண்டுபிடிச்சிட்டிங்க. அப்போ இனி அதை பிரதியிட்டா சரி. வேகம் சமன் இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். இவ்வளவு செகண்ட். சரி, அப்போ நீங்கள் கொடுக்கக்குள்ள நேரத்தினுடைய பெருமானத்தை கொடுக்கக்குள்ள தசத்தில் கொடுக்கணும். இதை சுருக்கி தசமதானத்தில் 2 தசமதானத்தில் இதை கொடுத்து கொள்ளுங்க. ஸோ இது பேசிக்கான ஐடியா பெறுறதுக்குரிய, பெரும்பாலும் எல்லாரும் இந்த கேள்வியை தான் எடுத்து வச்சு செய்வாங்க. சரியா? இலகுவாக விளங்கக்கூடிய கேள்வி இது. இந்த 4 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 தான் இவர் நீந்த போகிறார். ஆனால் இந்த திசையில் நீந்தணும்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் இந்த சார்பு வேகத்தை போட்டினான். இப்போ எனக்கு விளைவில், அதாவது நேராக போய் சந்திக்கணுமா இருந்தால் இவர் என்ன செய்யணும், ஆறு வந்து இயங்குகிற திசைக்கு எதிராக ஒரு கோணத்தில் இயங்கினா தான் ஆறும் இயங்குகிற நேரம் இவரும் இயங்குவார். அப்போ எதிர இயங்குகிற நேரம் அடிச்சு கொண்டு 6 வந்து இவரை தள்ளி கொண்டு வந்து இவர் நேராக போய் மீட் பண்ணக்கூடிய மாதிரி 6 வந்து இவரை தள்ளி கொண்டு வரும். சரியா? அதுக்காகத்தான் அந்த 4 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 இவர் நீந்த போகிறார். இதில் பாருங்க, 6 வந்து நிலையாக இருந்தால் இவர் நேரடியாக இங்கே இருந்து இங்கே நேரடியாகவே நீந்தி போய் இங்கே போய் அடையக்கூடிய மாதிரி இருக்கு. ஆனால் இங்கே 6ம் குறித்த ஒரு வேகத்தோடு இயங்குறதால இவர் என்ன செய்யணும்னா 6க்கு எதிராக குறித்த ஒரு வேகத்தோடு இயங்கினா தான் 6 என்ன செய்யும், இவரை தள்ளி கொண்டு வந்து இவர் சேர வேண்டிய இடத்தை கொண்டு வந்து, இவர் வந்து இப்படி ஒரு புள்ளியை நோக்கி இயங்கினாத்தான் இவருக்கும் குறித்த ஒரு வேகம் இருக்குது, 6க்கும் ஒரு குறித்த ஒரு வேகம் இருக்குன்னு சொன்னால் 6 வந்து இவரை தள்ளி கொண்டு வந்து இவர் சேர வேண்டிய இந்த புள்ளியை வந்து 6 சேர்த்து விடும். சரியா? ஏனெண்டா இங்க 6 குறித்த ஒரு வேகத்தோட இயங்குது. ஸோ நீங்கள் நார்மலாக கடலில் குளிச்சாக்களுக்கு இந்த அனுபவம் இருக்குங்க, நீந்திராக்களுக்கு அனுபவம் இருக்கும். நீங்கள் ஒரு இடத்துல நிற்பீங்க, பட் அதில் உங்களை அடிச்சு ஒரு தூரத்தில் கொண்டு வந்து ஆரம்பத்தில் இந்த இடத்துக்கு நீங்கள் பிறகு நிற்கிற இடத்துக்கும் வித்தியாசம் இருக்குங்க. ஏன் அதில் உங்களை அடிச்சு அப்படியே தள்ளி கொண்டு போகும். அதை மாதிரி தான் இது நீரோட்டம் இருக்கிறதால நீங்கள் இந்த 6 இயங்குகிற நேரம் உங்களுக்கு எதிரான கரையை அடையணும் இல்லை, எதிராக இருக்கிற ஒரு புள்ளியை போய் அடையணும்னு சொன்னால் செங்குத்தாக நடப்பீங்களாக இருந்தால் கடைசி வரைக்கும் நீங்கள் நேராக போய் அங்கே அந்த புள்ளியை வந்து செய்யலாம். அது ஏனெண்டா 6 உங்களை தள்ளி கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களை சேர்த்து விட்டுரும். அதுதான் முதலாவது கேள்வி பார்த்தோம். இப்போ கேள்வி என்னன்னு சொன்னால், இந்த புள்ளியை அடையணும்ன்றா இவர் என்ன
திசையில் நடக்கணும். ஆற்றுக்கு எதிராக இப்படி ஒரு கோணத்தில் நடந்தால் தான் ஆறு இவரை தள்ளி 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 கொண்டு வந்து இந்த புள்ளிக்கு நேராக கொண்டு வந்து விடக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ அந்த கணிப்புகள் செய்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த சார்பு வேகத்தை பாவிக்கிறோம். ஸோ தொடர்பு வேகம் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இதுதான். இனி நீங்கள் அங்கங்கே கேள்விகள் வர நேரம் எப்படி பாவிக்கிறோன்னு சொல்லி நீங்களே கேள்விகளை எடுத்து செய்து பாருங்கள். நாங்கள் அடுத்த கிளாஸ் வரைவுகள், இடப்பெயர்ச்சி நேர விரைவு, வேக நேர விரைவு, ஆர்முடுகள் நேர விரைவு, ஸோ ஒவ்வொன்றுலேருந்தும் ஒவ்வொன்று எப்படி மாற்றுறது, இடப்பெயர்ச்சி நேர விரைவுலேருந்து வேக நேர விரைவு எப்படி மாற்றுறது, வேக நேர விரைவுலேருந்து ஆர்முடுகள் நேர விரைவு பாரு கீறுன்னு சொல்லி அடுத்த கிளாஸ் பார்ப்போம். ஸோ அடுத்த கிளாஸ் செவ்வாய்க்கிழமை 8 மணிக்கு.